எல்லோருக்கும் ஐப்பசியில் தீபாவளி வரும். ஆனால் மதுரை வாசிகளுக்கு சித்திரையிலும் ஒரு தீபாவளி. அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவை அந்த அளவுக்கு மிக விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். திருவிழா நடக்கும் 10 நாட்களும் ஊரே திமிலோகப்படும். மதுரை மற்றும் சுற்றிலும் உள்ள ஊர்களிலிருந்து குடும்பத்துடன் புறப்பட்டு வந்து சேர்வார்கள். சுமார் 10 லட்சம் பேருக்கு மேல் ஒரே இடத்தில் கூடும் திருவிழா இது. சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு வைகை ஆற்றில் இறங்கும் வரலாறு பற்றி பல்வேறு விதமான வரலாற்று தகவல்கள் கூறப்பட்டு வருகிறது. பழங்காலம் தொட்டு இன்று வரை ஒவ்வொரு விதமான கதைகளும் இதற்கு பின்னால் கூறப்பட்டுதான் வருகிறது. இவற்றுள் முக்கியமான 2 புராண கதைகள் பற்றி பார்ப்போம். அழகர் மலையில் குடிகொண்டுள்ள சுந்தரராஜ பெருமாளின் தல புராணம் கூறும் புராண கதையின்படி, முற்காலத்தில் சுதபஸ் எனும் தீவிர திருமால் பக்தர் ஒருவர் இருந்தார். அவர் சிற்றாற்றின் கரையில் அமர்ந்து திருமாலை நினைத்து தவம் இருந்தார். அப்போது சுதபஸ் முனிவரை காண துர்வாச முனிவர் அங்கு வந்தார். சுதபஸ் முனிவர் திருமாலையே எண்ணிக்கொண்டிருந்ததால் துர்வாசரை கவனிக்கவில்லை. கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற துர்வாசர், மண்டூகம் போல் கிடக்கும் நீ அதுவாகவே மாறிப்போ என்று சாபமிட்டார். உடனே தவளையாக மாறிவிட்டார் சுதபஸ். பின்னர் தன் பிழையை பொறுத்து மன்னிக்கும்படி துர்வாச முனிவரிடம் வேண்டிக் கொண்டார் சுதபஸ் முனிவர். மனம் இறங்கிய துர்வாசர், தேனூர் வைகை ஆற்றில் தவம் செய். சித்ரா பௌர்ணமி அன்று பெருமாள் ஆற்றுக்கு வரும்போது உனக்கு விமோச்சனம் தந்தருள்வார் என்று சாப விமோச்சனம் அருளினார். துர்வாசர் கூறியபடி தேனூர் வைகை ஆற்றின் கரைக்கு தவளை வடிவில் வந்த சுதபஸ் முனிவர் பெருமாளை நினைத்து கடும் தவம் இயற்றினார். தன்னுடைய பக்தரான முனிவரின் தவத்துக்கு இறங்கிய திருமால் ஒரு சித்ரா பௌர்ணமி நாளில் தேனூர் வைகை ஆற்றில் தவம் இயற்றிக் கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு சாப விமோச்சனம் தந்து மோட்சமும் அளித்தார். இதன் காரணமாகவே சித்ரா பௌர்ணமி அன்று தேனூரில் உள்ள வைகை ஆற்றில் அழகர் கள்ளழகராக இறங்கும் வைபவம் நடைபெற்று வந்தது. சுமார் 400 வருடங்களுக்கு முன்பு வரை அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் தேனூரில் தான் நடைபெற்று வந்தது. ஆரம்ப காலத்தில் கோவிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேர்வார். அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து ஆற்றில் இறக்குவதற்காக அலங்காரம் செய்வார்கள். அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்கார நல்லூராக இருந்து பின்பு அலங்காநல்லூராக மாறி போனதாக சொல்கிறார்கள். அலங்காநல்லூரில் இருந்து தேனூருக்கு வந்து வைகை ஆற்றில் இறங்கும் அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார். இதனால் மண்டூர் என அழைக்கப்பட்டு அதுவே மண்டியூராகி பிறகு வண்டியூராகி போனதாம். 400 வருடங்களுக்கு முன்பு வரை அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் தேனூரில் தான் நடைபெற்றது. அப்போது மதுரையின் மன்னராக இருந்த திருமலை நாயக்கர் ஒருமுறை அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை தரிசிக்க தேனூருக்கு வருகை தந்தார். இங்கு கூடியிருந்த பக்தர்களின் கூட்டத்தை பார்த்ததும் இந்த வைபவத்தை மதுரையில் நடத்தினால் என்ன என்ற யோசனை அவருக்கு ஏற்பட்டது. அதற்கு காரணமும் இருந்தது. அப்போதெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா மாசி மாதம் தான் நடைபெற்று வந்தது. அறுவடை காலம் முடிந்து திரும்பவும் பயிர் தொழில் செய்யும் காலம் என்பதால் திருவிழாவில் பெருமளவு பக்தர்கள் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. எனவே 2 திருவிழாக்களையும் மக்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மன்னர் திருமலை நாயக்கர் மாசி மாதம் நடைபெறும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் சித்திரையில் நடைபெறும் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் ஆகிய 2ஐயும் இணைத்து ஒரே திருவிழாவாக நடத்த முடிவு செய்தார். அதன்படி சித்ரா பௌர்ணமிக்கு 4 நாள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்கிவிடுகிறது. மீனாட்சி வீதியுலா, பட்டாபிஷேகம், திருக்கல்யாணமும் மறுநாள் நடக்கும் தேரோட்டமும் என விழாக்கள் தொடர்கின்றன. முதல் 2 நாட்கள் கோவிலில் இருப்பார் அழகர். 3ஆம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுகிறார். கள்ளர் கொண்டையில் குத்தீட்டி, கையில் வளைதடி, இடுப்பில் ஜமதாடு ஆகிய ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறார் கள்ளழகர். அழகர் மலையிலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு வரும் அவர் வழிநெடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகிற 500க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் ஆசி வழங்கிவிட்டு 4ஆம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு வந்து சேர்கிறார். அதற்கு முன்னதாக மதுரை எல்லையான 3 மாவடியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி களை கட்டுகிறது. 4ஆம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் கள்ளழகருக்கு அபிஷேகம் நடக்கும். இந்த அபிஷேகத்துக்கும் நுபரகங்கையில் இருந்துதான் தீர்த்த நீர் தலைச்சுமையாக கொண்டு வரப்படுகிறது. அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம். இதிலும் கூட ஒரு நம்பிக்கை. அழகருக்கான ஆடைகள், அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு மரப்பெட்டியில் இருக்கும். இந்த பெட்டிக்குள் சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதா என பல வண்ணங்களில் பட்டு புடவைகள் இருக்கும். கோவிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார். அவர் கையில் எந்த வண்ண புடவை சிக்குகிறதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும்.
அழகர் எந்த வண்ண புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது, நாட்டில் அமைதியும் இருக்காது, பேரழிவு ஏற்படும். வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும். மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போகிறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள். மற்றும் ஒரு புராணத்தில் தன் தங்கை மீனாட்சிக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் நடக்கும் கல்யாணத்தை காண ஸ்ரீ அழகர் கள்ளழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையில் இருந்து இறங்கி சகல கோலாகலங்களுடன் மதுரையை நோக்கி வருகிறார். சித்ரா பௌர்ணமிக்கு 4 நாள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்கி விடுகிறது. மீனாட்சி வீதி உலா, பட்டாபிஷேகம், திருக்கல்யாணமும் மறுநாள் நடக்கும் தேரோட்டமும் என விழாக்கள் தொடர்கின்றன. இதனிடையே அழகர் வரும் வழி எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது. அந்த சோகத்துடன் தங்கையின் திருமணம் தான் இல்லாமலேயே நடந்துவிட்டது என்ற கோபத்தில் மீண்டும் அழகர் மலைக்கே திரும்ப சென்று விடுகிறார் கள்ளழகர் என்றும் கூறப்பட்டு வருகிறது.